கள்ளச்சாராயம் விநியோகித்த அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைகிறார். ஹரிபிரசாத், விவரங்கள். நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வளையம்மாதேவியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடை அருகே அரசு அனுமதியின்றி பார் நடத்தி வந்த ஜோதிவேல் என்பவர் தண்ணீர் பாட்டிலுடன் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதாக நேற்று முன்தினம் வீடியோ ஒன்று வெளியான நிலையில் இந்த சம்பவத்தில் ஆத்தூர் காவல்துறையினரால் ஜோதிவேல், ரவி மற்றும் சுரேஷ், முருகேசன், சக்திவேல், சுப்ராயன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் லோகேஷ் என்பவர் ஆத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனக்கு கள்ளச்சாராயம் வாங்கி கொடுத்த கச்சிராபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பது வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் காவல்துறையினர் வடக்கனந்தல் பகுதியில் உள்ள மின்வாரியத்தில் பணியாற்றி வரும் அதிமுக அண்ணா தொழிற்சங்க வட்ட செயலாளர் ராஜா என்பவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் லோகேஷிற்கு சாராயம் வாங்கி கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து கச்சிராபாளையம் போலீசார் ராஜாவை கைது செய்த நிலையில் தொடர்ந்து ராஜாவிற்கு கள்ளச்சாராயம் சப்ளை செய்ததாக கோவிந்தராஜ் மற்றும் பெரியசாமி ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த ஆத்தூரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட சம்பவத்தில் ராஜா மற்றும் பெரியசாமி, கோவிந்தராஜ் ஆகிய 3 பேரை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜிடமிருந்து நாட்டு துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டு இவர்கள் 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட ராஜா அதிமுக அண்ணா தொழிற்சங்கத்தின் வட்ட செயலாளராக பணியில் இருந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.